பிரபாஸ் கர்மம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்திய வணிகத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தியது மோடி அரசுதான் என வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். பாஜக பாமக கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். திராவிட கட்சிகளுக்கு பாஜகவை பார்த்து பயம் ஏற்பட்டுள்ளது என குஷ்பு தெரிவித்துள்ளார். புதிய பாதை திரைப்படத்தை ரீமேக் செய்ய போவதாக நடிகர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு பாலிடெக்னிக் தேர்வுகளின் தேதிகள் மாற்றப்பட்டுள்ளதாக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. ஈரோட்டில் நடைபயிற்சி செய்தபடி பொதுமக்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். பானை சின்னம் இன்று உலக அளவில் பேசப்பட மத்திய அரசுதான் காரணம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆரத்தி எடுத்த போது பணம் கொடுத்த விவகாரத்திற்காக ஓ பன்னீர்செல்வம் மீது வழக்கு பதிவு தொடரப்பட்டுள்ளது. தஞ்சை காங்கிரஸ் தலைவரை சந்தித்தது மரியாதை நிமித்தம் என அண்ணாமலை தகவல் தெரிவித்துள்ளார். பழனி முருகப்பெருமானின் 3ஆம் படை வீடான பழனியில் பிரசித்தி பெற்ற பங்குனி உத்திர திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த நிலையில் தொடர் விடுமுறையால் பழனி கோவிலில் பக்தர்கள் கூட்டமாய் குவிந்தனர். மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் பள்ளி மாணவர்களுக்கு கண்டிப்பாக லேப்டாப் வழங்கப்படும் என திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் நேற்று விருத்தாச்சலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசியுள்ளார். சமூக வலைதளங்களில் பார்வைகளை குவிப்பதற்காக வலைதள பயனர்கள் சிலர் ரீல்ஸ் வீடியோக்களை உருவாக்கி வெளியிடுகின்றனர். இந்த நிலையில் விமான நிலையத்தில் ரீல்ஸ் வீடியோ எடுத்த இளம் பெண்ணின் செயல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாராளுமன்ற தேர்தல் களம் தமிழகத்தில் சூடு பிடித்துள்ளது. இந்த நிலையில் திருச்சியில் அண்ணாமலை உட்பட 700 பேர் மீது வழக்கு பதிவு தொடரப்பட்டுள்ளது. வேட்பாளர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு. தமிழகத்தில் கூடுதல் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள். நாட்டை சர்வாதிகார பாதைக்கு அழைத்து செல்கிறார் பிரதமர் மோடி என ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் மீனவர்களுக்கு அரசு சம்பளம் வழங்கப்படும் என சீமான் அறிவித்துள்ளார். சேலம் கோவை தொகுதியில் தேர்தல் நடத்தும் அதிகாரியை மாற்ற வேண்டும் என அதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது. ஈஸ்டர் பண்டிகை உலகம் முழுவதும் இன்று கொண்டாடப்பட இருக்கிறது. இதனை முன்னிட்டு பல்வேறு கட்சி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ரம்ஜான் பெருநாளையொட்டி 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இறுதித் தேர்வு தேதிகளில் பள்ளி கல்வித்துறை மாற்றம் செய்துள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மதுபான விடுதி உரிமையாளர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். உலக மக்களிடம் ஒற்றுமை தியாகம் தழைத்தோங்க ஈஸ்டர் வாழ்த்து என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சிஎஸ்கேவில் கிடைப்பது போல் ஆர்சிபி அணியில் வீரர்களுக்கு ஆதரவு கிடைப்பதில்லை என இந்திய முன்னாள் வீரர் தெரிவித்துள்ளார். IPL 2024 சென்னை அணியுடன் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இன்று மோத உள்ளது. IPL அடுத்த போட்டிக்காக விசாகப்பட்டினம் சென்றுள்ள தோனிக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வெயில் தீவிரமாக இருக்கும் நிலையில் அடுத்த மாதம் தொடக்கத்தில் தென் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கர்மம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.